வாழ்க வளமுடன். ஜெய் குருதேவ், ஜெய் வாராகி. இணைகின்ற தாய் தந்தையரை வணங்கி, எனது குருமார்கள் அனைவரின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி, நவக்கிரக நாயகர்களை வணங்கி, இந்த ஆண்டிற்கான ராசி பலன்கள் வரிசையில் ரிஷப ராசிக்குண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாக பொறுமைசாலிகள், அல்ல பொறுப்புணர்வு உடையவர்கள், பணம், குடும்பம் இதன் மீது பற்றுடையவர்கள். எப்போதும் உணர்வுபூர்வமாக தான் இவங்க சிந்திப்பாங்க. வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட முக்கியமான குணங்கள். அதே போல் இடத்துக்கு தகுந்த போல் மாறக்கூடியவங்களும் இவங்க தான். எப்பவுமே முயற்சி உடையவர்கள். முயற்சி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மையுடையவர்கள் இவங்க. அந்த மாதிரி குணங்கள் இவங்கள்ட்ட இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டுக்கான ரிஷபராசி பலன்களில் பார்க்கும்போது இவங்களோட கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வருஷம் இருக்கும்போது ரிஷபராசிலேயே சந்திரன் இருக்குது. அது உச்சம் பெற்ற சந்திரன். ரொம்ப சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். எந்த ஒரு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலமாக நம்மளுக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 2ஆம் இடத்துல ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் மிதுன வீட்டிலே சஞ்சாரிச்சிட்ருக்காங்க. இந்த குரு சஞ்சாரம் ரொம்ப 2, அதாவது குரு பகவான் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் இருந்தால் குருபலம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த குருபலம் அப்படின்னா எதுக்காக முக்கியமாக பார்ப்பாங்கன்னா, திருமணத்துக்காக, குடும்ப வாழ்க்கை எப்போ அமையும் அப்படிங்கிறதுக்காக பார்ப்பாங்க. அதன்படி இப்போ குரு பகவான் இந்த ராசிகளுக்கு முழுமையான ஒரு குருபலம் பெற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமைப்பு இது நாள் வரைக்கும் திருமணத்துக்கு தடைகள் இருக்குது அப்படின்னா, அந்த தடைகள் விலகி குருவோட அருளால் முழுமையாக சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காங்க. இப்போ 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது உடல்நிலை தொந்தரவுகளை சின்ன சின்ன விஷயங்கள் தரும். அதே போல் வண்டி வாகன விஷயங்களில் கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்கு அந்த மாதிரி இதெல்லாமே இருக்கும். இவங்களுக்கு பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இது இப்போ வீடு கட்டுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் வரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல் தொழில் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10ல் ராகு பகவான் இருக்காங்க. 10ல் ராகு இருக்கிறது ஒரு தொழிலுக்கான ஒரு இடமாற்றம் வரும். வேலையில் இடமாற்றங்கள் இருக்கும், அலைச்சல்கள் அந்த மாதிரி இருக்கும். அதே போல் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது. இங்கே எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலையுமே ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள் வரிசையில் இருக்கிறது. சனி பகவான் 11ல் இருந்தாலும் உங்கள் லக்னத்தையும் உங்கள் ராசியையும் சனி பகவான் பார்க்கறதுனால நிதானமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு ஒரு நிலையான வெற்றியை தரும். ஒரு அவசரப்படாமல் பிளான் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றியை தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு இருக்குது. அதே போல் என்னென்னா, இந்த சனி பகவான் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சனி பகவான் உங்களுக்கு லக்னத்தை பார்க்குறாங்க, சந்திரன் ராசியையும் ரிஷப ராசியையும் பார்க்குறாங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்குறாங்க. அதே போல் 8ஆம் இடமான தனுசு ராசியையும் பார்ப்பாங்க. இப்போ இந்த கிரகங்கள் 8ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் உங்களோட எண்ணங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்கள் திட்டங்களில் ஒரு மாற்றத்தை தரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது.
அதேபோல் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம், பெயர், புகழ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. குழந்தைகளோட படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லணும். அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மேன்மையை தரும். நம்ம செய்கிற வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேபோல் எதிர்பாராத நன்மைகள் அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், இந்த விஷயம் நம்மளுக்கு நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். அதேபோல் தொழில் செய்கிறவங்களோட வாழ்க்கையில், சுயதொழில் செய்கிறவங்களோட வாழ்க்கையில் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்பார்த்ததை விட நல்லாவே முன்னேற்றம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆனால் என்ன அப்படின்னா புதிய நபர்கள், அந்நியர்கள் மூலம்தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. தந்தையோட ஆதரவு, உடல்நிலை, பொருளாதாரம் இவற்றில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் பெருமை, குழந்தை கல்வி, இந்த மாதிரி வருமானங்கள், இது மாதிரி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது, இது எல்லாமே நல்லாயிருக்கும். கணினி, தகவல் தொழில்நுட்பம் துறை, எழுத்து, பத்திரம், கணக்கியல், ஆடிட்டிங், வங்கி சம்பந்தமான படிப்பு, வங்கியியல் வேலை செய்பவர்கள் இவர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். காதல், இந்த ஆண்டு திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் நிச்சயமாக பெற்றோருடைய சம்மதம், சமுதாயத்துடைய ஒத்துழைப்பு இவற்றோடு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம், இதுநாள் வரை குழந்தை இல்லை என்று குழந்தைக்காக ஏங்கி தவிக்கும் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை குழந்தைக்காக மருத்துவம் பார்ப்பவர்கள் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் மாற்றங்கள், ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் தொழில் செய்பவர்கள் சிறப்பாக இந்த ஆண்டு அமையும். ஜூன் மாதத்திற்கு பிறகு சிறப்பாக இருக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை ரிஷபராசி அன்பர்கள் மிகுந்த கவனம், குறிப்பாக வயிறு சம்பந்தமான விஷயங்களில், உணவுகளில் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்கணும். ஏன்னா அந்த உணவு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பிரச்சனையை தரும் அப்படிங்கிறது இருக்குது. வயிறு புண்ணு, அதிகமான உடல் உஷ்ணம், இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். கார உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவையற்ற ஆடம்பர செலவுகளுக்கு கடன்கள் ஏற்படும். முடிந்த வரையில் கடன்களை தவிர்க்கவும். அதேபோல் உடல்நலத்தில் ஏற்படும் சின்ன சின்ன பாதிப்புகளை உடனடியாக மருத்துவரை அணுகி கொள்வது சால சிறந்தது. தொழில் செய்யும் ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபம் குறைந்தாலும் கூட போதுமான அளவு வருமானம் இருக்கும். இந்த ஆண்டு ரிஷபராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கன்னிமார்கள், மஞ்சள் நிற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வது, பட்டாடை வாங்கி சமர்ப்பணம் செய்வது சிறப்பான ஆண்டாக அமையும், சிறப்பான வழிபாடாக அமையும். வாழ்க வளமுடன்.